விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் அம்பேத்கர் பெயர் பலகையை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திறந்து வைத்தார். தென்னம்மாதேவி பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் இளைஞர்களின் அன்பு வேண்டுகோளை ஏற்று டாக்டர் அம்பேத்கர் பெயர் பலகையை அன்புமணி ராமதாஸ் திறந்து வைத்தார். நல்லா இருக்கீங்களா? என் தம்பிகளா நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாம் இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதைவிட என் சொந்தக்காரர்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க பெருமை. என்னை அன்போடு பாசத்தோடு வரவேற்ற என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் என் அண்ணன்மார்களுக்கும் என் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் ஆளும் கட்சி திமுக பணத்தை மட்டும் நம்பி இருக்கிறது. ஆணவத்தோடு இருக்கின்ற திமுகவுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும். அது என் தம்பிகள் தங்கைகள் என் சகோதரிகள் தாய்மார்களால் மட்டும்தான் முடியும். இந்த தேர்தலில் திமுக அவர்களை பொறுத்தவரை இது ஒரு சாதாரண தேர்தல். திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு இது ஒரு சாதாரண ஒரு தேர்தல். ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த தேர்தல் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு, உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு, இதை நம்பி இருக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். நமக்கு இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு, உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு, இதை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். ஆனா திமுகவுக்கு அவங்க ஆட்சி போறது கிடையாது, ஆட்சிக்கு வர போறது கிடையாது. அவங்களுக்கு இன்னொரு தேர்தல், அவ்வளவுதான். ஒரு சாதாரண தேர்தல், வருவாங்க, வந்து பணத்தை கொடுப்பாங்க, அவ்வளவுதான், முடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்மை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 இல்ல 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கின்ற தேர்தல் இது. ஏன் தெரியுமா? போன வாரம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் தெரியுமா? அவர் சொல்றாரு, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன், என்னால கொடுக்க முடியாதுன்னு ஆணவத்தோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுறாரு. அவ்வளவு ஆணவத்தோடு இருக்கிறாங்க.